அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக மிகப்பெரிய நகர்வுகளையும் முயற்சிகளையும் செய்து வந்தாலும் அது இன்னும் இழுபறியிலே இருக்கின்றது. பாகிஸ்தான் ஊடாக, அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள் ஊடாக தொடர்ச்சியாக அமெரிக்கா ஒரு டீலிங்ல இருந்து வருகின்றது. ஆனால் அது இன்னும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டவில்லை. இரு நாடுகளும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்பதற்காகவே ஈடுபட்டு வருகிறது. ஆனாலும் அது எட்டுவார்கள். ஈரான் தனது ஒரு 10 அம்ச திட்டத்தை அசீம் முனீர் அவர்களிடம் ஒப்படைத்த போதும் அதை அவர் அமெரிக்க அதிபர் அன்எக்செப்டபிள் என்று சொல்லிவிட்டார். அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார், மறுத்து விட்டார். அந்த வகையில் பார்க்க போனால் ஈரான் கடற்படை முற்றுகையின் கீழ் 62 வர்த்தக கப்பல்களை திருப்பி விடப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையே பல வாரங்களாக நீடித்து வரும் மோதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியின் பிராந்திய பதட்டம் தொடரும் நிலையில் ஈரானிய கடல்வழி போக்குவரத்தை குறிவைத்து விதிக்கப்பட்ட கடற்படை முற்றுகையின் கீழ் 62 வர்த்தக கொமர்சியல் ஷிப் 62 வர்த்தக கப்பல்கள் திருப்பி விடப்பட்டதாகவும் 4 கப்பல்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் ட்ரம்பின் நிராகரிப்புக்கு பிறகு நினைவுபூர்வமான பாடம் கற்பிக்கப்படும் என்றும் ஈரான் இன்று செவ்வாய்க்கிழமை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இது செவ்வாய்க்கிழமை இறுதி செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஈரானின் எந்த ஒரு அஜெண்டாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு ஒரு பதிலடியாகத்தான் ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்கா சார்பான வர்த்தக கப்பலையும் ரிட்டர்ன் பண்ணி வருகின்றது. இந்த தகவலை அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமை யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அறிவிப்பு வெளியான விதம் நேற்று அவர்களுக்கு திங்கள், நமக்கு செவ்வாய் என்றால் அது நாள் வித்தியாசத்தில் வருகின்றது. ஈரான் மீதான கடல்சார் முற்றுகையை நேவல் பிளாக்ஹெட் அமல்படுத்தும் ஒரு பகுதியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற அல்லது அங்கிருந்து வெளியேற முயன்ற 62 வர்த்தக கப்பல்களை அமெரிக்க படைகளால் திருப்பி விடப்பட்டுள்ளது என்றுதான் சொல்லப்படுகின்றது. மேலதிக நடவடிக்கையாக மேலும் 4 கப்பல்கள் இந்த முற்றுகை விதிகளை மீறியதால் அவை செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கின்றது. அரபிய கடல் பகுதியில் இந்த முற்றுகையை அமல்படுத்தும் பணியில் அமெரிக்காவின் USS டெல்பர்ட் டி பிளக் DDG-119 என்ற போர்க்கப்பல்கள் ஈடுபட்டுள்ளதை சென்ட்ரல் கமாண்ட் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த 62 வர்த்தக கப்பல்களும் எந்த குறிப்பிட்ட ஒரு நாட்டை சேர்ந்தவை என்று அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் இன்னும் சொல்லவில்லை. அது தனித்தனியாக பட்டியலிடவும் இல்லை. அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானது என்று அமெரிக்காவின் இந்த முற்றுகை அறிவிப்பின்படி ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்ல முயலும் அல்லது அங்கிருந்து வெளியேற முயலும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் என்று ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட நாட்டை மட்டும் இலக்கு வைக்காமல் ஈரானுடன் வணிக தொடர்பில் இருக்கும் எந்த ஒரு நாட்டின் கப்பலாக இருந்தாலும் அவை இந்த முற்றுகை விதிகளுக்குட்பட்டவே கையாளப்படுகின்றன. இந்த 62 கப்பல்களும் ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டு வேறு திசைகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. இந்த விதிகளுக்கு கட்டுப்பட மறுத்த 4 கப்பல்கள் மட்டும் அவங்க டிசபிள் செய்யப்பட்டுள்ளன. இதில் MV டோஷ்கா என்ற ஈரானிய கொடியுடன் பயணித்த சரக்கு கப்பல் அடங்கும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அரபிய கடல் மற்றும் ஒமான் வளைகுடா பகுதிகளில் இந்த கப்பல் முற்றுகை மிக தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக ஜலசந்தியில் இப்பொழுது அமெரிக்க முற்றுகை நீக்கப்பட்ட பாடுமில்லை. அதாவது அமெரிக்காவின் எச்சரிக்கையும் ஈரானின் அடம்பிடிப்பும் ஏதோ மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள் கொண்டு செல்லக்கூடிய வழிவகை தான் காணப்படுகின்றது என்று பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் அவதானித்து அந்த வகையில் செய்திகளை வழங்க முடியும் என்றும் சொல்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.